லைஃப்ல உங்கள எல்லாரும் இக்னோர் பண்றாங்களா? நீங்க நெனச்ச மாரி உங்களோட லைஃப் அமையலையா? அப்டின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்க இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்கீங்களோ, அதே சிச்சுவேஷன்ல தான் இஷான் கிஷன் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தாரு. 2023 50 ஓவர் வேர்ல்ட் கப் அப்ப ஸ்குவாட்ல இருந்த அவரு, அந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மென்டல் பிரேக் அப்டின்னு சொல்லி எடுத்தார். அதுக்கப்புறம் அவர் ஒழுங்கா ரிப்போர்ட் பண்ணல. டொமஸ்டிக் கிரிக்கெட்டும் ஆடல அப்டின்னு சொல்லிட்டு டிசிப்ளினரி ஆக்ஷன் சொல்லி அவர டீம் விட்டு தூக்கிட்டாங்க. என்னதான் அதுக்கு முன்னாடி அவர் டீம்ல பெர்மனன்ட் மெம்பரா இருந்தாலும், ஓடிஐல ஒரு டபுள் ஹண்ட்ரடே அடிச்சு ப்ரூவ் பண்ணியிருந்தாலும், அவருக்கு எந்த ஒரு வாய்ப்புமே குடுக்கப்படல. அதுக்கப்புறம் அவரு பேக் டூ 0 அப்படின்ற மாரி போயி, நடந்த சையத் முஸ்தாக் அலி டிராஃபில 517 ரன் அடிச்சு, இன்க்ளூடிங் ஃபைனல்ல ஒரு 100 அடிச்சு அந்த டீம கப்பும் ஜெயிக்க வச்சு, அதுக்கப்புறம் நடந்த விஜய் ஹசாரே டிராஃபில ஒரு 33 பால் 100 அடிச்சாரு. இதுவும் பத்தாதுன்னு சொல்லி ரஞ்சி டிராஃபில தமிழ்நாடுக்கு எகென்ஸ்டா ஒரு 100 அடிச்சு, அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கரியரோட ஹையஸ்ட் ஸ்கோரையும் ரிஜிஸ்டர் பண்ணாரு. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல எங்கெல்லாம் போய் ரன் அடிக்கணுமோ, அங்க எல்லா இடத்துலயும் அடிச்சு, டீம் இந்தியாவோட செலக்ஷன் கமிட்டியோட கதவ உடைச்சு, எனக்கு ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்ற மாரி கேட்டு டீமுக்குள்ள வந்திருக்காரு. அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய 2 கைய வச்சு ஹோல்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நியூசிலாந்து சீரிஸ்ல ஒரு 4 மேட்ச் ஆடி 215 ரன் அடிச்சிருக்காரு. இன்க்ளூடிங் ஒரு பிக் 100. இஷான் கிஷனோட லைஃப் மாரி தான் எல்லாத்தோட லைஃப்பும். ஏதோ ஒரு இடத்துல மேல இருந்திருப்போம், கீழ வந்திருப்போம். அதுக்கப்புறம் பேசிக்ஸ வொர்க் த்ரூ பண்ணி எந்த இடத்துல போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், எந்த இடத்துல நம்மளோட வொர்த்த ப்ரூவ் பண்ணணுமோ, அங்க வொர்த்த ப்ரூவ் பண்ணா எங்க போய் நம்ம சேரணுமோ அங்க போய் சேருவோம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இந்த கன்டென்ட் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.